ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமோகனே தீது நீக்கும் கந்தாவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்தவர்களும் அதில் இன்று காலபுருஷனுக்கு முதல் லக்கணத்திற்கும் காலபுருஷனுக்கு 8வது லக்கணத்துக்கும் சொந்தமான செவ்வாயும், காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்குரிய சனியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதியுமான சனியும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்த்தால் அந்த வீடு எவ்வாறு நசிகிறது, அதனுடைய பலன்கள் என்ன என்பது சார்ந்த தகவலைத்தான் பார்க்கிறோம். இதற்கு முதலில் மகாத்மா காந்தியடிகளினுடைய ஜாதகத்தை பார்த்தோம், இயேசுவனுடைய ஜாதகத்தை பார்த்தோம். அடுத்து இன்று எனது நண்பரின் மகன், இவருடைய ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய கைக்கு வந்தது. இந்த ஜாதகத்திலேயும் செவ்வாய் சனி சேர்ந்து சர லக்கணத்தை பார்க்கிறது. ஆனால் இங்கே செவ்வாயும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்க்கிறது, சனியும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் சனி ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிறது. இந்த ஜாதகம் ஒரு சிவில் இன்ஜினியர், தரமான உழைப்பாளி, நடைமுறையில் பார்க்கிறோம். இதில் சுக்கிரன் சனி சேர்ந்து இருப்பது எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒரு அற்புதமான செல்வத்தை அல்லது சுகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது என்பது நடைமுறையில் இருக்கிறது. இந்த ஜாதகம் என்னிடம் வந்ததே தனது மகன் ஒரு பெண்ணை விரும்புவதாகவும் அந்த பெண் வேறு இனத்தை சார்ந்தவளாக இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஓரளவு பொருளாதாரத்தில் மேம்பட்ட வகையில் இருப்பதால் இந்த காதல் ஒத்து வராது என்ற எண்ணத்தில் நம்மிடம் ஜாதகத்தை கொண்டு வந்து அவர் சொல்லியது, இது காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதா, அதை சொல். அதற்கடுத்து இந்த காதல் திருமணம் பிரச்சனை இல்லாமல் முடியுமா, பிரச்சனை இல்லாமல் முடிந்த பிறகு இவர்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கான இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுமா என்று அவருடைய கேள்வி மேல் கேள்வியாக வைத்தார். லக்ன சரி என்ன சொல்லுவோம் என்ற மேலோட்டமாக ஒவ்வொரு கிரகம் நின்ற நிலை சார்ந்த மற்றும் நின்ற நட்சத்திரத்தினுடைய கால், அதற்கு அடுத்தது ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இப்படி பல கோணங்களில் ஆராய்ந்து பார்த்துவிட்டு கடைசியில் சொன்னேன், 1-7க்குரியவன் பரிவர்த்தனையில் இருக்கிறார். இது தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு யோகத்தை தருகிறது. ஆனால் இந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த 1-7க்குரியவனுடைய தசாபுத்தி வர வேண்டும். அப்படி வராத பட்சத்தில் அந்த எண்ணங்கள் இருக்குமே ஒழிய நடைமுறைக்கு செயலாக மாறாது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தோம். அதற்கடுத்து இந்த ஜாதகர் பிறந்தது அனுச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தார். ஆக இவருடைய பிறக்கும்போது சுமார் 6 வருடம் பிறப்பு திசை இருந்தது. அதற்கு அடுத்தது புதன் திசை, சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் இந்த ஜாதகர் படித்த பள்ளி வேறு, அந்த ஜாதகி படித்த பள்ளி வேறு. ஆனால் இவருக்கு புதன் திசையில் பாதியை கடந்த பிறகு அந்த பள்ளிக்கு இவர் விளையாட சென்றதாகவும், அந்த விளையாடும் பொழுது பார்த்துவிட்டு அந்த பெண்ணை இவருக்கு பிடித்ததாகவும், அந்த பெண்ணுக்கும் அதாவது அந்த மாணவிக்கும் இவரை பிடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலியாக இருந்திருக்கிறார்கள். அதாவது 8.5 வருடம். நான் ஜாதகத்தை பார்த்துவிட்டு சொன்னேன்,
துலா லக்னம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்குரிய 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து லக்னத்தை பார்ப்பது ஒரு அருமையான யோகம். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4, 5க்குரிய கேந்திரஸ்தானாதிபதியும் திரிகோணஸ்தானாதிபதியுமான சனி லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பது அவ்வளவு யோகமானதல்ல. ஆனால் நிறைய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அடையாளப்படுத்தியிருந்தேன். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, காதலை அடையாளம் காட்டக்கூடிய 5ஆம் இடத்திற்கு காதலை அடையாளப்படுத்தி காதலிக்க வைக்கக்கூடிய தன்மையுள்ள புதன் கற்பனையினுடைய உச்சத்தை தனக்குள் இயல்பாகவே கொண்டு வரக்கூடிய தன்மையுள்ள ஒரே கிரகம் அது புதன் மட்டும்தான். அது லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய காதலை சுலபமாக வெளிப்படுத்தியது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த காதலை முடித்து கொண்டு இவர் வெளியே வருவதற்கான காலம் என்று ஒரு காலம் இருக்கும் அல்லவா, அல்லது மனைவியாகி வெளியே வர வேண்டும், அல்லது காதலன் காதலியாகவே பிரிய வேண்டும் என்பது ஏதாவது ஒரு நியதி இருக்கும் அல்லவா. அந்த வகையில் நான் சொன்னேன், இந்த ஜாதகத்தில் புதன் திசை முடிந்து கேது திசை தொடங்கி 4 மாதம் 27 நாள் கேது திசையில் கேது புத்தியில் இவர்கள் 90% அல்லது 95% பிரிந்து விடுவார்கள். அப்படி பிரியவில்லை என்றால் இவர்கள் கேது திசை முடியும் காலத்தில், அதாவது 29 வயது வரை, இந்த ஜாதகருக்கு 29 வயதில் கேது திசை முடிகிறது. கேது திசை முடியும் வரையில் இவர்கள் திருமணம் இல்லாமல் இருந்தால் தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையை. அப்படி இல்லை என்றால் இந்த கேது திசையில் இவர்கள் பிரிந்து விடுவார்கள். அப்படி இல்லாமல் திருமணம் செய்தாலும் பிரிவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்துவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணிக்க சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன். 4ஆம் பார்வையாக கேது செவ்வாயினுடைய பார்வை பெற்றது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக பெற்றது. ஆக கேது சனி செவ்வாயினுடைய தொடர்பு என்பது மிகவும் வலுவானது என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் சனியினுடைய வீட்டில் கேது இருந்தாலுமே கூட செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பெற்று செவ்வாயினுடைய பார்வையை பெறும் பொழுது இவர் அதீத வக்கரம் கொண்டவர் அல்லது பிடிவாத குணம் கொண்ட ஜாதகராக அடையாளம் காட்டப்பட்டார். இவர் மிகவும் பிடிவாதமானவர், அதே சமயத்தில் கடின உழைப்பை கொண்டவர் என்று சொல்லியிருந்தோம். ஆக அவர் இது நீங்கள் சொல்லுவது அனைத்தும் ஒத்துப்போகிறது. ஆனால் திருமணம் என்பது காதல் திருமணமா என்றால் இல்லை என்றும் உங்களால் சொல்ல முடியவில்லை, அல்லது காதல் திருமணம் தான் நடக்கும் என்றும் சொல்ல முடியவில்லை என்று அறுதிட்டு கேட்க ஆரம்பித்தார். அப்போது தான் சொன்னேன், அப்போது கோச்சார கிரகம் ஜென்ம சந்திரனுக்கு ஜென்ம புதனுக்கும் 8இல் லக்னாதிபதி சென்றதால் இந்த காதல் கண்டிப்பாக நிறைவேறாது. கேது திசையில் கேது புத்தியிலேயே இந்த காதல் பிரிந்துவிடும். அப்படி இல்லை என்றால் கேது திசையில் சுக்கிர புத்தி கடக்கும் பொழுது இவருக்கு காதல் என்ற ஒரு உறவே இருக்காது என்று தெளிவாக அறுதிட்டு சொன்னோம். கேது திசை கேது புத்தி முடிந்து சுக்கிர புத்தி முடிந்து வந்தார். நீங்கள் சொன்னது மாதிரியே கேது திசையில் கேது புத்தியிலேயே இவர்களுக்குள் பிரச்சனை வந்துவிட்டது. கேது திசையில் சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகன் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நீ சரிபட்டு வரமாட்டாய், நீ உன்னுடைய பாதையில் பயணி, நான் என்னுடைய பாதையில் தனியாக வகுத்துக்கொள்கிறேன் என்று பிரிந்து வந்துவிட்டார். இனி கவலை இல்லை என்று சந்தோஷமாக சொல்லி சென்றார். ஆக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை கேது சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அந்த உறவு கசப்பை தந்து விடுகிறது அல்லது பிரிந்து போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நல்ல வேளை இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்திற்கும் சனி செவ்வாய்க்கும் சம்பந்தம் இல்லாமல் போனது என்பது மிகவும் சிறப்பான ஒரு யோகம் என்பது இங்கு அறுதிட்டு சொல்ல முடிகிறது. இப்போது கேது திசை நடப்பில் இருக்கிறது. இந்த கேது திசை முடிந்த பிறகு சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியில் இவருக்கு வாழ்க்கை துணை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது மேலும் தகவல். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சூரியன் குரு சேருவது சிவராஜ யோகம், அந்த யோகம் இங்கே இருக்கிறது. சனி சுக்கிரன் சேருவது மாளவிகா யோகம், அதுவும் இங்கே இருக்கிறது. அதே சமயத்தில் நீர்வீட்டில் உள்ள கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கிறது. நீர்வீட்டில் 3 நீர்வீட்டிலேயும் கிரகங்கள் இருக்கிறது. ஆக இவர் பொருளாதாரம் செல்வாக்கு என்பது இவருக்கு சுலபமான விஷயம். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 1-7 பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். இவர் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அமையாது, ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் 1, 4, 7, 10 கிரகங்கள் இருப்பது கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்று ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியது
புதனும் குருவை தவிர இங்கு வேறு கிரகங்கள் எதுவும் இல்லை என்பது ஆணித்தரமான அனுபவம். அந்த வகையில் பார்க்கும்போது ஆமேடம் எருது சுறா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்தடில் பூ மேடை தனித்துயிலும் ராஜயோகம் செப்பே ஏமாறாதே இடை விடாமல் 4 கேந்திரமும் பூர்த்தியாயிருப்பின் தேவு மீது பர்வத யோகம் என்று செப்பினோமே என்று புலிப்பாடி பாடல் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மகர மேனம் ஆக இந்த 5 இடத்தில் கருணாகம், அதாவது ராகு என்று சொல்லக்கூடிய அது கடகத்தில் சரவீட்டில் அமர்ந்திருக்கிறது. மீனத்தில் இருந்த குருவனுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரனுக்கும் குருவனுடைய பார்வை இருக்கிறது. அதே சமயத்தில் 3 வீட்டிற்கும் நீர் வீட்டிற்கு குருவனுடைய பார்வை சம்பந்தம் இருப்பது என்பது சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. மற்றும் அடுத்தது ஒரு செவ்வாய் சனியினுடைய பார்வையில் அல்லது செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்ப்பது எவ்வாறு இருக்கும் என்பதை அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானேச்சரன் பதம் காப்பதாமே.